இன்னைக்கு +2 physics second unit current electricity ல color code for carbon resistors பார்க்க போறோம். So இதுதான் வந்து schematic diagram of carbon resistors. So இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it is made up of ceramic core on which a thin layer of crystalline carbon deposited. ஒரு ceramic coreல கார்பனை டெபாசிட் பண்ணனும் அப்படினா அதுதான் வந்து carbon resistors. ஏன் இதை யூஸ் பண்றோம் அப்படினா இது வந்து inexpensive-ஆ இருக்கும். அது மட்டும் இல்லாம stable, compact in size அப்படிங்கிறதுனால தான் இதை mostly யூஸ் பண்றாங்க. சோ இதோட வேல்யூ எப்படி நாம கால்குலேட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா அதுல நிறைய கலர் கோட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த கலர் கோடை வச்சு தான் நாம என்ன பண்ணோம் அதோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். சோ இதான் பாத்தீங்கன்னா இந்த டயகிராம்ல 4 கலர் கோட்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 2 கோட்ஸ் வந்து டிஜிட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். அடுத்து தேர்ட் கோட் வந்து டெசிமல் மல்டிப்ளையர், அதாவது 10 to the power என்ன அப்படிங்கறத சொல்றது தான் தேர்ட் கோட். ஃபோர்த் கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாலரன்ஸ் ரேஞ்ச், எந்த அளவுக்கு அது வந்து டாலரேட் பண்ணும் அப்படிங்கிற வேல்யூவை சொல்றது தான் ஃபோர்த் ஒன். சோ ஒரு சிலருக்கு வந்து ஃபோர்த் ஒன் வந்து ரிங் இல்லாமலே கூட வரும். சோ அப்போ அதுக்கு என்ன வேல்யூ, சோ ஒவ்வொரு கலர் கோடுக்கும் என்னென்ன வேல்யூ அப்படிங்கறதையும் நாம பார்க்கலாம். ஸோ இப்போ கலர் கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கலரோட நேம் எழுதியிருக்கோம், அதுக்கான நம்பர், அதுக்கான மல்டிப்ளையர் எழுதியிருக்கோம். ஸோ பிளாக் அப்படின்னா 0, ப்ரௌன்னா 1, ரெட்னா 2, ஆரஞ்சுனா 3, எல்லோனா 4, கிரீன்னா 5, ப்ளூனா 6, வயலட்னா 7, கிரேனா 8, ஒயிட்னா 9. So multiplier value na 10 power 0, 10 power 1, 10 power 2, 10 power 3, 10 power 4, 10 power 5, 10 power 6, 10 power 7, 10 power 8, 10 power 9 and write பண்ணிக்கிறோம். So next tolerance பார்த்தோம் அப்படின்னா gold 5%, silver 10%, colorless அப்படின்னா 20%. Suppose gold silver-க்கு multiplier எழுதணும் அப்படின்னா 10 power -1, 10 power -2. கோல்டும் சில்வரும் மோஸ்ட்லி டாலரன்ஸ்ல தான் வரும். ஸோ நம்பர்ல நமக்கு வரதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ அப்போ அதுக்கான வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா ஸோ என்னென்ன கலர் இருக்கு, ஃபர்ஸ்ட் எல்லோ, செகண்ட் ப்ளூ, தேர்டு ரெட் கலர், இங்க வந்து கோல்டு கலர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனும் டிஜிட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம். தேர்ட் லைன் வந்து டெசிமல் மல்டிப்ளையரையும், ஃபோர்த் லைன் வந்து டாலரன்ஸும் சொல்லணும்னு சொல்லிட்டோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரைட் பண்றோம் அப்படின்னா R is equal to எல்லோக்கு என்ன கலர் 4, so 4 போட்டுக்கிறோம். அடுத்து ப்ளூக்கு வந்து 6, so அப்ப 6 into third இது வந்து ரெட்டுக்கு வந்து 2, அப்ப மல்டிப்ளையர் வந்து 10 ஸ்கொயர். so அப்ப 46 into 10 ஸ்கொயர் ஓம். டாலரன்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு கோல்டு இருக்கு, அதனால 5%. so அப்போ 46 into 10 ஸ்கொயர் ஓம் plus or minus 5% எழுதுவோம். இப்போ வந்து இதை நம்ம கிலோ ஓம்ல எழுதணும், அதுக்காக என்ன பண்ணோம் கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ 46 4.6 into 10 power 3 எழுதிக்கிறோம். அதாவது 10ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம். மல்டிப்ளை பண்ணா 10 கியூப் ஆயிடும், டிவைட் பண்ணா 4.6 ஆகும். ஸோ அப்போ 4.6 into 10 power 3 ஓம் plus or minus 5%. இந்த 10 power 3க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் கிலோ போடுறோம். அப்போ R is equal to 4.6 கிலோ ஓம் plus or minus 5%. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கலர் கோடை வச்சு கார்பன் ரெசிஸ்டர்ஸ் உடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். அடுத்து temperature dependence of resistivity. so resistivity ஏற்கனவே பார்த்திருப்போம். so அந்த டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். so resistivity depends the temperature, so rho is directly proportional to T. அப்ப resistivity of a conductor increase with increasing in conductor. so conductorக்கு தனியா, இன்சுலேட்டர், செமிகண்டக்டருக்கு தனியா வேல்யூ இருக்கிறதுனால இங்க நம்ம கண்டக்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றோம். சோ ரெசிஸ்டிவிட்டி இன்கிரீஸ் ஆனா டெம்பரேச்சரும் இன்கிரீஸ் ஆகும். சோ அப்ப ஃபார்முலா ஃப்ரேம் பண்றோம். rho of T is equal to rho naught bracket 1 plus alpha T minus T naught closed bracket. இதுல rho T அப்படிங்கிறது resistivity of conductor at T degree Celsius. rho naught ங்கிறது resistivity of conductor at reference temperature, that means room temperature. here alpha ங்கிறது temperature coefficient of resistivity.
ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரோ நாட்டை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா ரோ டி இஸ் ஈக்குவல் டு ரோ நாட் ப்ளஸ் ரோ நாட் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். இதில் ரோ நாட் இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா ரோ டி மைனஸ் ரோ நாட் இஸ் ஈக்குவல் டு ரோ நாட் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். இதில் எனக்கு ஆல்ஃபா தான் வேணும் அப்படிங்கும் போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் டிவைடட் பை ரோ நாட் டி மைனஸ் டி நாட். இதில் இந்த ரோ டி மைனஸ் ரோ நாட்டை டெல் ரோ, அதாவது சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டினோ, டி மைனஸ் டி நாட்டை டெல் டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டெல் ரோ டிவைடட் பை ரோ நாட் டெல் டி. அப்போ இங்க நம்ம இந்த ஆல்ஃபாவை வந்து டிஃபைன் பண்றோம். The temperature coefficient of resistivity is defined as the ratio of increasing resistivity per degree rise in temperature to its resistivity at T0. ஸோ இது அதுக்கான டெஃபினேஷன். அப்போ யூனிட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் ரோ இதுக்கான யூனிட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா டெம்பரேச்சருக்கான யூனிட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ யூனிட் ஆஃப் ஆல்ஃபா இஸ் per degree Celsius. ஒரு கோடு போட்டு டிகிரி செல்சியஸ் போடுவோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொன்னா per degree Celsius அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கண்டக்டருக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ பார்க்குறோம். ஸோ கண்டக்டர்ஸ் அப்படிங்கும் போது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவ். ஏன் இங்கே பாசிட்டிவ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டக்டருடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது அது என்ன ஆகும், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொலாய்ட் ஆகும். ஸோ ஒன்று மேலே ஒன்று கொலாய்ட் பண்ணிக்கும். அடுத்து வால்யூம் வந்து கொலாய்ட் ஆகும். ஓகேங்களா, கொலாய்ட்னா ஒன்றுக்கு ஒன்று மோதி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு கிராஃபை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சரையும் ஒய் ஆக்சிஸில் ரெசிஸ்டிவிட்டியும் எடுத்துக்கிட்டு ஃபார் ஹை டெம்பரேச்சருக்கு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா we can get a linear graph. ஸோ அப்போ நமக்கு ஹை டெம்பரேச்சர்ல தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லீனியரா ஃபார்ம் ஆகும். அதே லோ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கிராஃப் நான் லீனியரா தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ டீங்கும் போது அப்சல்யூட் டெம்பரேச்சர் தட் மீன்ஸ் 0 கெல்வின் அப்படிங்கும் போது நமக்கு ரெசிஸ்டிவிட்டி வந்து ஃபைனைட் வேல்யூவை வந்து அப்ரோச் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டிவிட்டி வச்சு ஃபார்முலா பார்த்தோம். ரோ டி இஸ் ஈக்குவல் டு ரோ நாட் இன்ட்டு 1 பிளஸ் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இங்கே நமக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டிவிட்டி. அப்போ இந்த ஃபார்முலாவை ரெசிஸ்டன்ஸுக்காக ரைட் பண்ணுறோம். அப்போ ஆர்டி இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் 1 பிளஸ் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். ஸோ இங்கே ரோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ சேம் இந்த ஆர் நாட்டை கொண்டு போய் உள்ளே எழுத போகிறோம். ஸோ ஆர்டி இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் ப்ளஸ் ஆர் நாட் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். இந்த ஆர் நாட் இந்த சைடு வந்தது அப்படின்னா ஆர்டி மைனஸ் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். இப்போ ஆல்ஃபா மட்டும் வேணும் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர்டி மைனஸ் ஆர் நாட் டிவைடட் பை ஆர் நாட் டி மைனஸ் டி நாட். இந்த ஆர்டி மைனஸ் ஆர் நாட்டை டெல் ஆர்னும் டி மைனஸ் டி நாட்டை டெல் டி அப்படின்னு எழுதணும் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டெல் ஆர் டிவைடட் பை ஆர் நாட் டெல் டி. ஸோ ஈக்குவேஷன்ஸ் நமக்கு ஆல்ஃபாக்கு வித் ரெசிஸ்டிவிட்டியும் வச்சு ரைட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் temperature coefficient of a semiconductor. ஸோ செமிகண்டக்டர் அப்படிங்கும் போது கண்டக்டருக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ அப்போ செமிகண்டக்டருக்கு ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் வித் இன்க்ரீசிங் இன் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லிபரேட்டட் ஃப்ரம் த ஆட்டம்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். ஸோ அப்போ செமிகண்டக்டர்லேருந்து லிபரேட் ஆகக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ செமிகண்டக்டருக்கு நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ அப்போ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் உள்ள மெட்டீரியலை நம்ம என்னன்னு சொல்லணும்னா தெர்மிஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் தெர்மிஸ்டர் வந்து செமிகண்டக்டர். ஸோ நம்ம இங்கே கிராஃப் பிளாட் பண்ணுறோம்.
ஸோ டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த கர்வ்ல நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.